ஹாய் மை ஃபேமிலிஸ். டியூஸ்டே ரொட்டீன். டியூஸ்டேனாலே நம்ம வந்துட்டு வெத்தலை தீபம் தான் போடுவோம். அது எல்லாருக்கும் தெரியும், என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வீடை துடைச்சிட்டேன். மஞ்சள், உப்பு, கொஞ்சமாக பச்சை தல்புரம், கொஞ்சமாக லைசால் இது எல்லாத்தையும் போட்டுட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணுறேன். வீடை க்ளீன் பண்ணுறப்ப எங்கள் வீட்டு தட்டிட்டு திட்டு வாங்கிட்டே இருந்தேன். மழை நல்லா பேஞ்சு தரெல்லாம் ஜில்லுன்னு எடுத்து நீ வேறு வீடை துடைச்சிட்டே தடுறேன்னு. அதெல்லாம் என்னன்னு தெரில. வீடெல்லாம் துடைச்சிட்டு ஒரு விளக்கு ஏற்றினா தான் ஒரு திருப்தியாகவே இருக்கும், ஒரு விளக்கு ஏற்றின ஃபீலே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியலன்னு வீடெல்லாம் துடைக்காமல் விளக்கு ஏற்றுறேன்னா அது ஒரு இதாகவே இருக்காது, நம்ம சாமி கும்பிட்ட மாதிரியே. எனக்கு அப்படி தான், உங்களுக்கு அப்படி தானே சொல்லுங்கள். வெளியில் வந்துட்டு இப்போ மழைலாம் பேஞ்சு நல்லா பாசெல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ நல்லாலாம் கோலம்லாம் போட முடியாது. சரி, படிக்கட்டில் மட்டும் நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு நார்மல் வாட்டர் வச்சு வாசப்படியெல்லாம் தள்ளிட்டேன். இந்த கோலம் போடுற அச்சு வந்துட்டு சித்திரை மாத திருநாள் எங்கள் ஊரில் நான் 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இது ப்ரைஸ் கம்மி தான். பட் திருவிழாவில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. ஆனால் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த அச்சு எங்கேயுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். சிட்டி கோலம் எல்லாருக்குமே போட தெரியும், ஆனால் எனக்கு சுத்தமாக வராது. 3 புள்ளியில் இருக்கிற சிட்டி கோலம் எனக்கு வரவே வராது. ஆனால் எவ்வளோ பெரிய பூக்கோலமாக இருந்தாலும் நான் போட்டுருவேன். அதில் நான் டெட்டிக்காரின்னு தான் சொல்லுவேன். ஆனால் சில பேருக்கு வந்து சிட்டி கோலமும் போட தெரியும், பூக்கோலமும் போட தெரியும். அது எப்படின்னு தெரில. ஆனால் நான் ட்ரை பண்ண 2-3 புள்ளியில் இருக்கிற சிட்டி கோலம் ட்ரை பண்ணி நிறையா மொக்கம் வாங்கிக்கிறேன். அன்றைக்கி வந்து வாசல் நல்லாவே இருக்காது. நீங்கள் வந்து சிட்டி கோலம் போட தெரியுமான்னு சொல்லுங்கள். அப்புறம் வீட்டில் எப்பயும் போல் இந்த அச்சியை வச்சு கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் மட்டும் வச்சுட்டு வாசல்படியை ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது சாமிக்கு பூ தான். நம்ம என்ன தான் வந்து கடையில் 100, 200ன்னு கொடுத்து நிறையா பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணாலும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன மல்லிகைப்பூ பூத்து அதை நம்ம சாமிக்கு வச்சு அழுது பார்ப்போம் பாருங்க, அதில் ஒரு தனி சொர்க்கமே இருக்கும். நான் வந்துட்டு இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆனால் எந்த செல்ல எந்த பூ பூத்துருதுன்னு சொல்லி ஒரு வளமே வந்துடுவேன். எப்பயும் போல் காலையிலே பூ பறிச்சிடுவேன். ஆனால் மழை பெய்கிற கிளைமேட்ன்றதுனால வெயில் எப்படியும் வரப்போகிறது கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சே பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லிட்டு பூ பறிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் ஜாதி மல்லி, அரளி, ரோஸ் இதெல்லாம் பூக்கும். கரெக்டாக செவ்வாய் வெள்ளி ஆனால் செடியில் ஒரு ரோஸ் இருந்துடும். அது எப்படின்னு தெரில. இன்றைக்கான பூஜையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முருகரை திருப்தியாக வழிபட்டாச்சு. இது வந்து என்னுடைய 10வது வாரம் வெத்தலை தீபம் திருப்தியாகவே பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வச்சுக்கிற வேல் வந்துட்டு நான் மீஷோவில் 190க்கு வாங்கினேன். ரொம்பவே சூப்பர் குவாலிட்டின்னு தான் சொல்லுவேன். நல்லா வெயிட்டாக, பார்க்கவே அழகாக ஓம் போட்டு நடுவில் பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஆர்டர் பண்ணுறப்ப கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பட் வந்தோடனே செம்ம திருப்தியாக இருந்தது. லிங்க் வேணுன்னா கமெண்டில் லிங்க்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன்.